எண்ணூர் குழந்தை ரித்திகா படுகொலை வழக்கில் எதிர்வீட்டு பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரேவதி என்ற அந்த பெண் நகைக்காக குழந்தையை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கொலுசு உள்ளிட்ட நகைகள் ரேவதியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் அளித்திருக்கிறார்கள். எண்ணூரில் வசித்து வந்த குழந்தை ரித்திகாவின் படுகொலை வழக்கில் எதிர்வீட்டு பெண் கைதாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ரகுவரன், காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? எதிர்வீட்டு பெண் ரேவதி தான் குற்றவாளி என்பது கண்டறியப்பட்டது எப்படி? அதாவது ரித்திகா நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டு குப்பையில் இருந்த அந்த குழந்தையானது மீட்கப்பட்டது. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது. குழந்தை உடலில் இருந்த நகைகள் காணாமல் போயிருந்தது. குழந்தையின் தலையில் அடிபட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் வாயில் துணி வைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கடைசியாக இந்த குழந்தை எங்கே விளையாடி கொண்டிருந்தது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாம இங்கே குழந்தையின் நகைகள் காணாம போயிருந்ததன் காரணமாக அருகே இருக்கக்கூடிய அடகு கடைகள் எல்லாம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் நேற்று அந்த குழந்தையிற்கு எடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ரேவதி என்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். ரேவதிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. அந்த 2 குழந்தைகள் உட்பட அவரது கணவர் உட்பட 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தாங்க. கைது செய்ததில் ரேவதி நகையை அடகு வைத்த இடத்தை சொல்லியிருக்காங்க, எந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடையிலிருந்து நகைகள் மீட்கப்பட்டு அடகு வைத்தது அவர்தான் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலம் சிசிடிவி காட்சிகளும் ஒத்துப்போனதன் காரணமாக ரேவதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பகுதிக்கு அழைத்து வருவதற்கு திட்டம் இருந்துள்ளது. ஆனால் பொதுமக்கள் ஏராளமானோர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக ரேவதி இந்த இடத்திற்கு அழைத்து வரவில்லை. காவல் நிலையத்திலே வைத்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. மேலும் குழந்தையினுடைய நகைகள் மீட்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரகுவரன், எண்ணூர் குழந்தை ரித்திகா படுகொலை சம்பவத்தின் பின்னணியை பற்றி மீண்டும் ஒருமுறை கூறினா சரியா இருக்கும் நினைக்கிறேன். அது குறித்த தகவல்களை மீண்டும் ஒருமுறை பதிவு பண்ணுங்க ரகுவரன். அதாவது எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர் பழனிசாமி. அவருடைய குழந்தை ரித்திகா 3 வயது. இந்த குழந்தையானது நேற்று முன்தினம் விளையாடி கொண்டிருந்த போது மாலை காணாமல் போய்விட்டதாக காவல்துறையினரிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த திருவொற்றியூர் குப்பை கிடங்கிலிருந்து குழந்தை ஒன்று மீட்கப்பட்டது. உடலானது மீட்கப்பட்டது. 2 வழக்கையும் விசாரித்த போது இது பழனிசாமியினுடைய குழந்தை என்று தெரிய வந்தது. அதை வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டதில் குழந்தைக்கு எய்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ரேவதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நகைக்காக தான் குழந்தையை கொலை செய்வது தெரிய வந்திருக்கிறது. இதில் இந்த ஏற்கனவே கொலை வழக்கு, கற்பழித்திருக்கலாம் என்ற வழக்கும், கடத்தல் வழக்கு போன்ற 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நகைக்காக தான் குழந்தை கொலை செய்யப்பட்டது தற்போது உறுதியாக இருக்கிறது. மேலும் அந்த ரேவதி எப்படி கொலை செய்தார் என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ரேவதி மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது அவர் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஈடுபட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொலை செய்ததற்கு மேலும் ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா? ஏன்னா ரேவதியும் கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையினுடைய தாயும் தோழிகளாக சொல்லப்படுகிறார்கள். அடிக்கடி குழந்தையானது இவர் வீட்டில் தான் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் ரேவதி இதை செய்ய வேண்டும் என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தமிழரசன், ரகுவரன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேற்கொண்ட விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.